கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம். அவரை விசுவாசிக்கின்ற எந்த ஒரு மனிதனும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடியெடுத்து நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். தேவனை நாம் விசுவாசிக்கும் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் தம்மை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையையும் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருகின்றவராக இருக்கிறார். சத்துரு போராடும் பொழுது சத்துருவின் கண்ணிகளுக்கு விலக்கி காத்து ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெயிக்கும்படியான தேவ பலத்தையும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் தந்து ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்மை காத்து வருகின்றார். நம்முடைய விசுவாசம் பல விதத்தில் சோதிக்கப்படலாம். அந்த சோதனைகள் வருகின்ற பொழுதும் நாம் விசுவாசத்தை விட்டுவிடாதபடி நாம் விசுவாசிக்கின்றவர்களாக நம்புகின்றவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, என்னை கண்டு விசுவாசிப்பவனை விட என்னை காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். விசுவாசத்திலானே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம், அதை நாம் கடைப்பிடிக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி மட்டும் விட்டுவிடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்கின்றவர்களாக காணப்படுகின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி அவருடைய பலத்த கரத்தினாலே மூடி மறைத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற நல்ல தேவனாக ஆண்டவர் இருக்கின்றார்.